நம்ம மொபைலுக்குன்னே ஒரு ஹீரோ ட்ராக் அப்படின்னா இந்த ஒரு கேம் தான் சொல்ல முடியும். ஹீரோ ட்ராக் விளையாடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பெரிய பெரிய ஹில் ஸ்டேஷனில் இல்லை ஃபாரஸ்ட்டில் ஓட்டுறது தான் நமக்கு ரொம்ப த்ரெட்டிங்காக இருக்கும். நிறைய பேர் நம்ம எப்படா அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உங்கள் மொபைலில் ஜஸ்ட் ஒரு 4 GB ரேம் இருந்தால் கூட போதும். அந்த மாதிரி கேமை நீங்கள் உங்கள் மொபைலே வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். இதில் நமக்கு பிடிச்ச எல்லா விதமான கவர்மெண்ட் பஸ்ஸு, தனியார் பஸ்ஸு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். டாடா ஏசி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஹீச்சரு ஏன் பைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் மேப்லேயும் நமக்கு எக்கச்சக்கமான மேப் மோடு இருக்குது. நம்ம ஊர் அதாவது நம்ம ஏரியாவில் இருக்கிற மேப் மோடு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஹில் ஸ்டேஷனில் ஃபாரஸ்ட்டு, தண்ணிக்குள்ளே போகிறது, ஆஃப் ரோடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மேப்லாம் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக சில பஸ் மூடு தான் இருக்கும். அதை தவிர்த்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி பஸ் மூடு நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் மூடெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சவங்க சில யூடியூப் சேனல்ஸில் இருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்டோ இல்லை யூடியூப்லேயே போய்ட்டு நம்ம இதுக்கு முன்னெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதை நம்ம ஆட் பண்ணி நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம். பட் இனிமேல் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே பெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த ஒரு பஸ் மூடாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து மேப் மூடு, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பஸ் மூடே உங்களுக்கு வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து ஓட்டிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒர்த்து தான். நிறைய பேருக்கு இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். பட் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பஸ் மூடை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புதுசாக எதுவும் ஆட் பண்ண முடியல. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி கூட நிறைய பேர் பெரிய பெரிய யூடியூப் சேனலெல்லாம் ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஆரம்பித்து கிட்டத்தட்ட லேக் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் நார்மலாக இந்த மாதிரி பஸ் யூஸ் பண்ணி கூட தான். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி பஸ் லவராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கேமை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதோட டவுன்லோட் லிங்க்கை வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மேலும் இதில் எப்படி நம்ம பஸ் மூடெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம், அதை எப்படி ஆட் பண்ணலாம், மேலும் இதில் சாங்ஸ்லாம் நம்ம வந்து ப்ளே பண்ணிக்க முடியும், அந்த மாதிரிலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய யூடியூப் சேனல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யூடியூப் சேனல் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதை விளையாடும் போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ 30 அந்த மாதிரி வச்சா பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை ரொம்ப ஹீட் ஆகிடும். நீங்கள் லைக் வந்து ஒரு 8 GB ரேமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா சில டைம் ஹீட் ஆச்சுன்னா அப்படின்னு நமக்கு வந்து கேம் ஹேங் ஆகிற மாதிரி ஆகிடுது. மற்றதனால் வந்து நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மி வச்சு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. இந்த கேமோட லிங்க்கை வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.